40,000 பலஸ்தீனிய போராளிகளிடத்திலே வசமாக சிக்கிக் கொள்ளப் போகும் 30,000 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும். சிப்பாய்களுடைய பற்றாக்குறைக்கு மத்தியில் ஒட்டுமொத்த சிப்பாய்களையும் காசாவிலே களமிறக்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மிகப்பெரிய முட்டாள்தனத்தை செய்யப் போகின்றதா? காசாவிலே முக்கியமான 11 உளவாளிகளை கொத்தாக தட்டி தூக்கிய பலஸ்தீனிய போராளிகள், காசாவிற்குள்ளே நுழையும் உணவுப் பொருட்களை கொள்ளையடிக்கும் கும்பல்களும், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் முழுமையான ஆதரவும், இதற்கெதிராக பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளும், யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களும், சிரியாவின் மேற்கு பிரதேசத்திலே ரஷ்ய படைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் தாக்குதல்களும். இந்தியா பாகிஸ்தான் மோதல் தொடர்பாகவும் பலூச்சிஸ்தான் தனிநாடு தொடர்பாகவும் ஒரு முக்கியமான காணொளி ஒன்றினை இன்சைட் உலகம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த காணொளியினுடைய லிங்கினை கீழே பதிவிட்டுள்ளேன். ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய மொரோக்கோ நாட்டிலே இராணுவ பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆப்பிரிக்கன் லயன் என்கின்ற இராணுவ பயிற்சிகளே நடைபெற்று வருகின்றன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமைக்கு கீழால் தான் இந்த பயிற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறு சுரங்கப்பாதைகளை முழுமையாக அழிப்பது, நிலத்தடி நகரங்களை எவ்வாறு அழிப்பது என்பது தொடர்பாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ அதிகாரிகள் மொரோக்கோ இராணுவ அதிகாரிகளுக்கு கற்றுக் கொடுப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. காசாவின் களத்திற்கு கூட திரும்புவதற்கு பயப்படும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும், காசாவின் களத்திலே தெரித்து ஓடக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும், காசாவின் களத்திலே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும் மொரோக்கோ இராணுவத்தினுடைய அதிகாரிகளுக்கு பயிற்சிகளை வழங்குவது வேடிக்கையான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. உலகிலேயே தலை சிறந்த இராணுவமாக பிரச்சாரம் செய்யப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்று காசாவின் களத்திலே பலவீனமான இராணுவமாக அடையாளப்படுத்தப்பட்டு விட்டது. இவ்வாறு பலவீனமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை நம்பியிருக்கக்கூடிய மொரோக்கோ இராணுவத்தினை நினைத்தால் வேடிக்கையாகவே இருக்கின்றது. அடுத்து சிரியாவின் மேற்கு பிரதேசமான லட்டக்கியா பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ரஷ்யாவின் விமான கட்டளை தளமான கெய்மிம் விமான கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிரியாவின் அரச படைகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய STS படைகளின் உபபடை பிரிவுகளே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த ஒரு வாரமாக ரஷ்ய படைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் தாக்குதல்களில் 5 ரஷ்ய வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் 10க்கும் அதிகமான ரஷ்ய வீரர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோல் ரஷ்ய படைகளுடைய பதிலடி தாக்குதல்களினால் 15க்கும் அதிகமான STS படை சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு சிரியாவின் லட்டக்கியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கெய்மிம் விமான நிலையத்தினை சிவில் தேவைக்காக பயன்படுத்த போவதாகவும், இதனால் குறித்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ரஷ்ய படைகள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் அமெரிக்காவினுடைய முழுமையான ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு உறவுகளை வலுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஜூலானினுடைய அரசாங்கம் ரஷ்யாவுக்கு தெரிவித்துள்ளது. இன்னும் 30 நாட்களுக்குள் குறித்த விமான கட்டளை தளத்தில் இருந்து ரஷ்ய படைகள் முழுமையாக வெளியேறாவிட்டால், குறித்த விமான நிலையத்தினை சிவில் தேவைக்காக பயன்படுத்துவதற்கு சிரியாவின் அரசாங்கத்திடம் ஒப்படைக்காவிட்டால் நாங்கள் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் ஜூலானினுடைய படைப்பிரிவுகள் தெரிவித்துள்ளன. சிரியாவிலே ரஷ்யாவினுடைய இருப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது தொடர்பாக முன்னைய காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். சிரியா வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இருப்பாகவே ரஷ்யா அமைந்திருந்தது. ரஷ்யாவினுடைய இருப்பின் மூலமாக ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு தேவையான சிறிதளவிலான ஆயுத பரிமாற்றங்களும் நடைபெற்றிருந்தன. எனவே தற்போது எதிர்ப்பற்றுக்களுக்கான ஆயுத பரிமாற்றத்தினை முழுமையாக நிறுத்துவதற்காகவும், லெபனானையும் ஹிஸ்புல்லாவையும் முழுமையாக தனிமைப்படுத்துவதற்காகவும், சிரியாவிலிருந்து ரஷ்யாவை முழுமையாக வெளியேற்றுவதற்கு அமெரிக்காவும் ஜூலானியும் ஒன்றிணைந்து இந்த வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். அடுத்து இன்று காலை யமன் ஹவுதி ராணுவத்தினர் பென்குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் ஜெருசலம் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். ஜெருசலம் தினத்தையொட்டி ஜெருசலம் பிரதேசத்திலே பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதை சிதைக்கும் நோக்கத்தோடு யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஜெருசலம் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அடுத்து தி நேஷனல் இன்ட்ரெஸ்ட் என்கின்ற அமெரிக்க ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. யமன் ஹவுதிகளோடு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் யுத்த நிறுத்தத்தினை அறிவித்தது அமெரிக்க இராணுவ வரலாற்றிலே மிகப்பெரிய தோல்வியாகவே பார்க்கப்படுகின்றது. பனிப்போருக்கு பிறகு அமெரிக்காவின் மேலாதிக்க சகாப்தம் வலுவடைந்திருந்தது. ஆனால் தற்போது அமெரிக்காவின் மேலாதிக்க சகாப்தம் யமனிலே முடிவடைந்து விட்டது. அமெரிக்காவின் கடற்படை பலமும் செங்கடல் பிரதேசத்திலே தோற்கடிக்கப்பட்டு விட்டது. இது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானமாகவும் இராணுவ இழப்பாகவுமே கருதப்படுகின்றது என குறித்த ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது.
அடுத்து லெபனானிலே நடைபெற்று வரக்கூடிய தேர்தல்கள் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வல்லா ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் இன்னும் ஏனைய முக்கியமான பகுதிகளிலும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் தேர்தல்களிலே மிகப்பெரிய வெற்றியை அடைந்துள்ளார்கள். தெற்கு லெபனானினுடைய 92% பிரதேசங்களை ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் அரசியல் ரீதியாக கைப்பற்றியுள்ளார்கள். மேலும் இது லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லாவின் அரசியல் செல்வாக்கையும் பல மடங்கினால் அதிகரித்துள்ளது. ஆனால் நெட்டன்யாஹு லெபனானிலே ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினை நிராயுதபாணியாக்கப் போவதாக வெற்று கருத்துக்களையும் மாயைகளையும் வெளியிட்டு வருகின்றனர். அரசியல் ரீதியாக ஹிஸ்புல்லாவுக்கு முழுமையான ஆதரவுகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவது சாத்தியமற்ற விடயம் என்பதனை நெட்டன்யாஹு இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வல்லா ஊடகம் தெரிவித்துள்ளது. காசாவிலே உணவு விநியோகத்தினை மேற்கொள்வதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் முன்வைத்திருந்த திட்டங்கள் தொடர்பாகவும் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருந்த நடவடிக்கைகள் தொடர்பாகவும் முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் கான் யூனிஸ் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் ரஃபா பிரதேசத்தை நோக்கி வலுக்கட்டாயமாக இடம்பெயர்த்து உணவு விநியோகத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் வெவ்வேறாக பிரித்து பலஸ்தீனிய மக்களை ரஃபாவிலிருந்தும் வெளியேற்றுவதற்கான திட்டமாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த உணவு விநியோக திட்டத்தினை வகுத்திருந்தது. மேலும் கடந்த வாரம் குறித்த திட்டத்தினை செயற்படுத்துவதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இதற்கமைவாக அமெரிக்காவின் தனியார் பாதுகாப்பு நிறுவனத்தினுடைய சிப்பாய்களும் காசாவிலே களமிறக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் பலஸ்தீனிய மக்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர்க்கக்கூடிய இந்த உணவு விநியோக திட்டத்தையும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய இந்த உணவு விநியோக திட்டத்தையும் ஐக்கிய நாடுகள் சபையானது வன்மையாக கண்டித்திருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த திட்டங்களை முழுமையாக கைவிட வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தது. இந்த உணவு விநியோக திட்டமானது சர்வதேச சட்டங்களுக்கு முரணான திட்டம் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையானது அமெரிக்க அதிகாரிகளுக்கும் தெரிவித்திருந்தது. இருப்பினும் அனைத்து அழுத்தங்களையும் மீறி அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் குறித்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளன. இப்படியான நிலைமையில் ஐக்கிய நாடுகள் சபையின் UNRWA நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். இஸ்ரேலினுடைய இந்த உணவு விநியோக திட்டமானது இராணுவத்திற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. உணவு விநியோகத்தை பயன்படுத்தி காசாவை ஒரு இராணுவமயமாக்குவதற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. காசாவிலே தற்போது பட்டினியானது உச்சத்தை தொட்டுள்ளது. காசாவிலே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரழிவை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரே ஒரு வழி பயனுள்ள மற்றும் தொடர்ச்சியான உணவு விநியோகமாகும். காசாவிலே குறைந்தது ஒரு நாளைக்கு 500 தொடக்கம் 600 வரை உணவு வண்டிகள் அனுமதிக்கப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகளின் UNRWA நிறுவனத்தின் மூலமாக இந்த உணவு விநியோகத்தினை முழுமையாக மேற்கொள்ள முடியும். காசா முழுவதும் உணவு விநியோகத்தினை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் 20 தொடக்கம் 30 வரையிலான உணவு வண்டிகளை மாத்திரமே அனுமதிக்கின்றது. மேலும் இந்த உணவு வண்டிகள் மூலமாக கொண்டு வரப்படுகின்ற உணவுகள் ரஃபா பிரதேசத்தில் மாத்திரமே வழங்கப்படுகின்றன. பலஸ்தீனிய மக்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர்த்துவதற்காகவே இவ்வாறான உணவு விநியோகம் மேற்கொள்ளப்படுகின்றது. மேலும் இந்த உணவு விநியோகமானது மிகப்பெரிய பேரழிவையை ஏற்படுத்த போகின்றது. இன்னும் 2 வாரங்களுக்குள் காசா முழுவதும் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான உணவுகள் கிடைக்க பெறாவிட்டால் ஆயிரக்கணக்கான மக்களும் குழந்தைகளும் பட்டினியினால் உயிரிழப்பை சந்திப்பார்கள். இதற்கு பிறகும் காத்திருப்பதில் எந்த பயனும் இல்லை. ஒட்டுமொத்த சர்வதேசமும் இஸ்ரேலுக்கு முழுமையான அழுத்தங்களை வழங்கி காசா முழுவதும் உணவு விநியோகத்தினை மேற்கொள்வதற்கு ஆரம்பிக்க வேண்டும் என UNRWA நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து இது ஒரு புறம் இருக்க காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களையும் மருந்து பொருட்களையும் உணவு வண்டிகளையும் கொள்ளையடிக்கக்கூடிய கும்பல்களின் செயற்பாடுகளும் அதிகரித்துள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் முழுமையான ஆதரவோடும் உதவியோடுமே இந்த கும்பல்கள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். காசாவிற்குள்ளே நுழையக்கூடிய உணவுப் பொருட்களை கொள்ளையடிப்பதன் மூலமாகவும் காசாவில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளையும் மருந்து பொருட்களையும் கொள்ளையடிப்பதன் மூலமாகவும் பலஸ்தீனிய மக்களை ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளிவிட வேண்டும் என்பதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இவற்றினை திட்டமிட்டு அரங்கேற்றி வருகின்றது. இந்த கொள்ளை கும்பல்கள் தேவையான ஆயுத உதவிகளும் பண உதவிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மூலமாகவே வழங்கப்படுகின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் முழுமையான ஆதரவையும் உதவியையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த கொள்ளை கும்பல்கள் வடக்கு காசாவின் கமால் அத்வான் வைத்தியசாலையையும் கொள்ளையடித்திருந்தார்கள். குறித்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை படுக்கைகள், மருந்து பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், வைத்தியசாலையை இயக்குவதற்கு தேவையான ஜெனரேட்டர்கள் மற்றும் மின்சார உபகரணங்கள் அனைத்தையும் இவர்கள் கொள்ளையடித்திருந்தார்கள். அத்தோடு இந்த கொள்ளை கும்பலுக்கு மிக முக்கியமான தலைவனாக யாசர் அல் ஷபாப் என்கின்றவனே காணப்படுகின்றான். ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலேயே இவனுடைய கொள்ளை கும்பல் செயற்படுகின்றது. மேலும் இந்த கொள்ளை கும்பலுடைய தலைவனான யாசர் அல் ஷபாப் என்கின்றவன் ISIS பயங்கரவாதிகளோடு நேரடியான தொடர்புகளை வைத்திருப்பவன் என்றும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. ISIS பயங்கரவாதிகளோடு ஆயுத கடத்தல் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் என்பனவற்றோடு இவன் நேரடியாக தொடர்பு பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவனுக்கான பாதுகாப்பையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வழங்கி வருகின்றது.
அத்தோடு ரஃபா பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உணவு விநியோகத்தினை மேற்கொள்வதற்காக 3 மையங்களையும் அமைத்துள்ளது. கரீம் ஷெலோம் பிரதேசத்தினூடாக நுழையக்கூடிய உணவு வண்டிகள் இந்த 3 மையங்களிலேயே நிலைநிறுத்தப்படும். மேலும் இந்த 3 மையங்களில் இருந்தும் அமெரிக்காவின் தனியார் பாதுகாப்பு சிப்பாய்கள் ரஃபா பிரதேசத்திற்குள்ளே உணவை விநியோகம் செய்வார்கள். மேலும் தற்போது இந்த 3 உணவு விநியோகங்களுக்கும் பொறுப்பாக இந்த கொள்ளை கும்பலுடைய தலைவனான யாசர் அல் ஷபாபையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தலைமை அதிகாரியாக நியமித்துள்ளது. இதன் மூலம் இந்த கொள்ளை கும்பல்கள் ரஃபா பிரதேசத்திற்குள்ளே நுழையக்கூடிய அனைத்து விதமான உணவு வண்டிகளையும் கொள்ளையடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. இப்படியான நிலைமையிலேயே கடந்த 48 மணி நேரமாக பலஸ்தீனிய போராளிகள் வீரியமான தரமான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். பலஸ்தீனிய போராளிகள் இந்த இராணுவ நடவடிக்கையின் மூலமாக யாசர் அல் ஷபாபுக்கு கீழால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கொள்ளை கும்பல் தலைவர்களையும் கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலே கொள்ளை சம்பவங்களில் நேரடியாக களமிறங்கியிருந்த முக்கியமான 7 புள்ளிகளை பலஸ்தீனிய போராளிகள் கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். நேற்று காலை அவர்களுக்கான மரண தண்டனையையும் நிறைவேற்றியுள்ளார்கள். மேலும் இந்த கொள்ளை சம்பவத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான 7 நபர்கள் தொடர்பான விவரங்களையும் பலஸ்தீனிய போராளிகள் அறிக்கை ஒன்றின் மூலமாக வெளியிட்டுள்ளார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த 7 பேரையும் கண்டுபிடித்து அவர்களையும் நாங்கள் தூக்கிலிடுவோம் என்று பலஸ்தீனிய போராளிகள் அறிவித்துள்ளார்கள். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் காசாவின் களத்திலே இருந்த மிக முக்கியமான 11 உளவாளிகளை கடந்த 3 நாட்களுக்குள் கொத்தாக அழித்துள்ளார்கள். காசாவின் போலீஸ் படைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு உதவியாக இருந்த 7 உளவாளிகளையும் உணவுப் பொருட்களை கொள்ளையடிப்பதோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 2 உளவாளிகளையும் இஸ்ரேலிய பணைய கைதிகள் தொடர்பான தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய முக்கியமான 2 உளவாளிகளையும் பலஸ்தீனிய போராளிகள் மொத்தமாக அழித்துள்ளார்கள். அடுத்து உணவு விநியோகத்திற்காக ரஃபா பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் தனியார் பாதுகாப்பு சிப்பாய்கள் தற்போது பின்வாங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ரஃபா பிரதேசத்திற்குள்ளே ஆழமாக செல்வதற்கு பயப்படுவதாகவும் பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதல்களுக்கு பயப்படுவதாகவும் இதனால் அதிகளவான அமெரிக்க தனியார் நிறுவன சிப்பாய்கள் பின்வாங்குவதாகவுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அது மட்டுமல்லாமல் குறித்த விடயம் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தளபதிகளுக்கு இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த திட்டத்தினை செயற்படுத்தாமல் ஐக்கிய நாடுகள் UNRWA நிறுவனத்தினை பயன்படுத்தியே நாங்கள் காசாவில் உணவு விநியோகத்தினை மேற்கொள்வோம் என்றும் இந்த திட்டத்தினை எங்களுக்கு வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியாது என்றும் சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமையிடத்தில் தெரிவித்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. தற்போது காசாவிற்குள்ளே 30,000 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான ரிசர்வ் சிப்பாய்கள் காசாவின் களத்திற்கு திரும்புவதற்கான மறுப்பை தெரிவித்ததை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ரிசர்வ் சிப்பாய்களை லெபனான் மற்றும் சிரியாவினுடைய எல்லை பிரதேசத்திலே களமிறக்கியுள்ளது. குறித்த எல்லை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய தரைப்படையையும் கவசப்படைகளையும் காசாவிற்குள்ளே களமிறக்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் சிப்பாய்களின் பற்றாக்குறை காரணமாகவும் புதிதாக சிப்பாய்களை இணைத்துக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதனாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிப்பாய்களையும் காசாவிற்குள்ளே களமிறக்கியுள்ளது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருந்த கிடியோன் செரியோட் என்கின்ற தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால் காசாவிலே உச்சக்கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து ஒட்டுமொத்த காசாவையும் கைப்பற்ற வேண்டுமாக இருந்தால் குறைந்தது 30,000 சிப்பாய்களாவது காசாவிற்குள்ளே களமிறக்கப்பட வேண்டும். ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 30,000 சிப்பாய்களையும் காசாவிலே களமிறக்கினால் அவர்களிடத்திலே ரிசர்வ் சிப்பாய்கள் முழுமையாக குறைந்து விடுவார்கள். எந்த ஒரு இராணுவமும் போதிய அளவிலான ரிசர்வ் சிப்பாய்கள் இல்லாமல் அவர்களுடைய ஒட்டுமொத்த தரைப்படைகளையும் கவச படைகளையும் களமிறக்க மாட்டார்கள். ஆனால் தற்போது எதுவுமே செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதனால் காசாவிற்குள்ளே 30,000 சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் களமிறக்கியுள்ளது. மேலும் இவை தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ ஆய்வாளர் அவி ஷெரோஃப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சிப்பாய்களுடைய பற்றாக்குறைக்கு மத்தியில் ரிசர்வ் சிப்பாய்களுடைய போதிய விருப்புகள் இல்லாமல் ஒட்டுமொத்த படைகளையும் இஸ்ரேலிய ராணுவம் காசாவிற்குள்ளே களமிறக்கி இருப்பது ஒரு முட்டாள்தனமான விடயமாகவும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய விடயமாகவுமே பார்க்கப்படுகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு காசாவிற்குள்ளே 20,000 உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகள் இருக்கின்றார்கள். மேலும் புதிதாக இணைந்து கொண்ட 20,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகளும் இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக எடுத்து நோக்கும் போது கிட்டத்தட்ட 40,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் காசாவின் களத்திலே தயாராக இருக்கின்றார்கள். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சிப்பாய்களுடைய பற்றாக்குறைக்கு மத்தியில் 30,000 சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் காசாவிலே மொத்தமாக களமிறக்கியுள்ளது. மேலும் இந்த 30,000 சிப்பாய்களுக்கு எதிராக காசாவிலே 40,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் தயாராகவே இருக்கின்றனர்.
இருக்கின்றார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த 30,000 சிப்பாய்களும் காசாவில் இருக்கக்கூடிய 40,000 பலஸ்தீனிய போராளிகளிடத்தில் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே வசமாக சிக்கிக் கொண்டுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த வாரமே கிடியோன் ஸ்டெரியோட் தாக்குதல்களை ஆரம்பிப்பதாக அறிவித்திருந்தாலும் இன்னும் உச்சக்கட்ட வீரியமான தாக்குதல்களை ஆரம்பிக்கவில்லை. வடக்கு காசாவின் அட்டாட்டா பிரதேசத்திலும் பெய்ட்லாஹியா பிரதேசத்திலும் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிறிதளவிலேயே முன்னேறி நிலை கொண்டுள்ளது. இவ்வாறு சிறிதளவிலே முன்னேறி இருக்கக்கூடிய பிரதேசங்களிலும் பலஸ்தீனிய போராளிகள் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பலஸ்தீனிய போராளிகள் இந்த தடவை புதிய யுத்த தந்திரங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருப்பதாகவும் இது இஸ்ரேலிய ராணுவத்திற்கு மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய ராணுவ ஆய்வாளர்களை எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தீவிர வலதுசாரி அமைச்சர் ஸ்மோட்ரிச் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ராணுவம் அவசரமாக காசாவிலே உச்சக்கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும். காசாவிலே உச்சக்கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து காசா முழுவதையும் நாங்கள் அவசரமாக கைப்பற்ற வேண்டும். ஆனால் தற்போது குறித்த தாக்குதல்களில் இருந்து இஸ்ரேலிய ராணுவம் பின்வாங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு இஸ்ரேலிய ராணுவம் பின்வாங்குமாக இருந்தால் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் என தீவிர வலதுசாரி நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார். அதாவது காசாவிலே விருந்துபசார கலந்து கொள்வதற்காக ஸ்மோட்ரிச் அவசரப்படுகின்றார். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக கான்யூனிஸின் கிழக்கு பிரதேசமான அல் கராரா பிரதேசத்திலே அல் கஸாம் படையினர் ஒரு சிக்கலான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த படைகளை ஒரு பொறிவைக்கப்பட்ட வீச்சை நோக்கி நகர்த்தியுள்ளார்கள். மேலும் 15க்கும் அதிகமான சிப்பாய்கள் குறித்த பொறிவைக்கப்பட்ட வீச்சை அடைந்ததும் அந்த பொறியை வெடிக்கச் செய்து ஒட்டுமொத்தமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இவர்களை மீட்டுச் செல்வதற்காக வருகை தந்த 10க்கும் அதிகமான சிப்பாய்களை ஒரு சுரங்கப்பாதையில் வைக்கப்பட்டிருந்த பொறியின் மூலமாக தாக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் அவர்கள் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று வடக்கு காசாவின் பெய்ட்லாஹியா பிரதேசத்திலும் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலும் நேற்றிரவு பலஸ்தீனிய போராளிகள் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 30க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.